நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் 5 நிமிட செய்திகளோடு. நகைச்சீட்டு பிடிக்கலான்னு இருக்கேன். நீயும் வரியா? நகை விற்கிற விலைக்குள்ள இதெல்லாம் தேவையா? நான் ஒரு புது விஷயம் சொல்லிட்டா? புது விஷயமா? என்ன அது? அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூட்டு சீட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா? தற்பொழுது SMDS ஜுவல்லரியில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூடுகள். நீங்களும் சொந்தக்காரராகுங்கள். ஆசைக்கு ஒரு ராடோ மணிக்கூட்டை கட்ட வேண்டியதுதான். நேரம் இது விலை மதிப்பற்றது. ராடோவுடன் ஒவ்வொரு கணத்தையும் சொந்தமாக்குங்கள். சுவிட்சர்லாந்தில் கோடை காலத்தில் செல்போன் திருட்டுகள் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆக்ஸா காப்பீட்டு நிறுவனத்தின் தரவுகளின்படி ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் ஸ்மார்ட் போன் திருட்டுகள் மற்ற மாதங்களை விட 58% அதிகமாக உள்ளன. வெளிநாட்டு விடுமுறைகளின் போது இந்த திருட்டுகள் பெரும்பாலும் நிகழ்கின்றன. இது மிகவும் தொந்தரவாக உள்ளதென ஆக்ஸாவின் இழப்பு பிரிவு பொறுப்பாளர் ஸ்டெஃபன் முல்லர் கூறியுள்ளார். கோடையில் மக்கள் வெளியில் அதிக நேரம் செலவிடுவதால் திருவிழாக்கள் மற்றும் இசை திருவிழாக்கள் போன்ற கூட்டங்களில் திருடர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றன. இவ்வாறான செல்போன் திருட்டுகள் நகரங்களில் அதிகமாக இடம்பெறுகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் அதிக ஸ்மார்ட் போன் திருட்டு புகார்கள் பதிவான 5 கண்டோன்களில் 4 ரோமண்டி பகுதியில் உள்ளன. அவை ஜெனீவா, பாசல் நகரம், நூஷாட்டல் மற்றும் வோட் கண்டோன்கள் ஆகும். ஜெனீவாவில் திருட்டு புகார்கள் சுவிஸ் சராசரியை விட 5 மடங்கு அதிகமாகவும் டிசினோவை விட 11 மடங்கு அதிகமாகவும் உள்ளன. டிசினோவில் திருட்டு ஆபத்து மிக குறைவாகும். 2015 ஆக்ஸாவுக்கு 3500 ஸ்மார்ட் போன் திருட்டு புகார்கள் வந்த நிலையில் 2024 இது 2200 குறைந்தது. ஆனால் ஆண்டுக்கு 2 மில்லியன் பிராங்க் இழப்பு மாறவில்லை. ஏனெனில் ஒரு திருட்டின் சராசரி இழப்பு தொகை அதிகரித்துள்ளது. இன்றைய ஸ்மார்ட் போன்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவற்றை விட விலை உயர்ந்தவை என முல்லர் கூறினார். ஸ்மார்ட் போன் திருடப்பட்டால் உடனடியாக உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும். பின்னர் காப்பீட்டு நிறுவனத்துக்கு தெரிவிக்க வேண்டும். வீட்டுக்கு வெளியே நடக்கும் திருட்டு வீட்டு உடைமைகள் காப்பீட்டு பாலிசியின் கீழ் வரும். ஆனால் வீட்டுக்கு வெளியே எளிய திருட்டு கவரேஜ் அல்லது ஸ்மார்ட் போன்களுக்கான முழு பாதுகாப்பு கவரேஜ் இருக்க வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களில் 1/3 சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதாக ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. இந்த ஊடகங்கள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக ஆய்வு கூறுகிறது. வயதானவர்களின் பிரச்சினைக்காக பணியாற்றும் சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய அமைப்பான ப்ரோசெனக்டியூட்டின் இயக்குனர் அலைன் ஹூபர் இதற்கான காரணங்களை விளக்கினார். 30% மேற்பட்ட மூத்தவர்கள் ஆன்லைனில் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்றனர் என்று அவர் கூறினார். முதியவர்களும் இளைஞர்களும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் உள்ள வேறுபாடுகள் குறைந்து வருகின்றன. முதியவர்கள் மின்னஞ்சல் பயன்படுத்துவதுடன் பேஸ்புக் போன்ற பழைய தளங்களையும் டிக்டாக் போன்ற புதிய தளங்களையும் பயன்படுத்துகின்றனர். இது அவர்களுக்கு நண்பர்கள், பேரக்குழந்தைகள் அல்லது தொலைவில் உள்ளவர்களோடு தொடர்பில் இருக்க உதவுகிறது என்று ஹூபர் SRF-இடம் தெரிவித்தார். சமூக ஊடகங்கள் முதியவர்களுக்கு தனிமையை எதிர்கொள்ள உதவுவதாகவும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாகவும் அவர் கூறினார். முதியவர்கள் இந்த தளங்களை தொலைபேசி போல பயன்படுத்துகின்றனர். மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வது மனநிலைக்கு நல்லது என்றார். ஆனால் 70% முதியவர்கள் இன்னும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தவில்லை. பலர் இன்னும் இதை பயன்படுத்தலாம். புதிய தளங்கள் தொடர்ந்து வருவதால் முதியவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ப்ரோசெனக்டியூட் போன்ற அமைப்புகள் பயிற்சி வழங்குகின்றன என்று ஹூபர் கூறினார். அவர் மோசடி ஆபத்துகளையும் எச்சரித்தார். இணையத்தில் மோசடி பொதுவானது. முதியவர்களை குறிவைக்கும் குற்றக்குழுக்கள் உள்ளன. எனவே விழிப்புணர்வு, தொடர்கல்வி மற்றும் சந்தேகத்துக்கிடமானவற்றை பகிர்ந்து மற்றவர்களை எச்சரிப்பது முக்கியமாகும். வாட்ஸ்அப் குழுக்களில் இதுபோன்ற தகவல்களை பரிமாறுவது பயனுள்ளதென்றும் அவர் நிறைவு செய்தார். சுவிட்சர்லாந்து 2025 ஆண்டு உலகின் மிக சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகளின் தரவரிசையில் 5வது இடத்தை தக்க வைத்துள்ளது. இந்த தரவரிசை ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் ஆலோசனை நிறுவனத்தால் கடந்த வாரம் வெளியிடப்பட்டது. ஆண்டுக்கு 2 முறை புதுப்பிக்கப்படும் இந்த தரவரிசை சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் தரவுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு கடவுச்சீட்டும் வழங்கும் பயண சுதந்திரத்தை மதிப்பிடுகிறது. இது விசா இல்லாமல் வருகையின் போது விசா பெறுவதன் மூலம் அல்லது மின்னணு அனுமதி மூலம் அணுக கூடிய நாடுகளை கணக்கில் எடுத்துக் கொள்கிறது. சுவிஸ் குடிமக்கள் இப்போது 187 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும். இது 2024 190 நாடுகளாக இருந்ததை விட குறைவாகும். புர்கினா பாசோ, மொரிடானியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 3 நாடுகளுக்கு இப்போது விசா தேவைப்படுகிறது. பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய அண்டை நாடுகளின் குடிமக்கள் 192 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் என்பதால் அவை சுவிட்சர்லாந்தை முந்தியுள்ளன.
சூரிச் விமான நிலையம் 2025 ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான போதைப்பொருள் பறிமுதல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. சூரிச் கேண்டோன் காவல்துறையும் கூட்டாட்சி சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகமும் இணைந்து இந்த காலாண்டில் 750 கிராமுக்கும் மேற்பட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து பலரை கைது செய்துள்ளனர். பயணிகள் மீதான சோதனைகளில் 29 சம்பவங்களில் சுமார் 3 கிலோ கோகைன், 650 கிலோவுக்கு மேல் மர்ஜுவானா, 6 கிலோ ஹெரோயின் மற்றும் 90 கிலோவுக்கு மேல் காட் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் 21 முதல் 58 வரையிலான 7 பெண்கள் மற்றும் 22 ஆண்கள் கைது செய்யப்பட்டனர். 10 பேர் சூரிச் விமான நிலையத்தை இடைத்தங்கல் விமான நிலையமாக பயன்படுத்தியவர்கள். 19 பேர் இதன் வழியாக சுவிட்சர்லாந்துக்கு வந்தவர்கள். கைது செய்யப்பட்டவர்கள் பிரேசில், ஸ்பெயின், இஸ்ரேல், அயர்லாந்து, இத்தாலி, நெதர்லாந்து, பிரிட்டன், பல்கேரியா, ஸ்வீடன், ஜெர்மனி, பிரான்ஸ், போலந்து, மெக்சிகோ மற்றும் பெல்ஜியம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள். போதைப் பொருட்கள் மெக்சிகோ, இஸ்ரேல், பிரேசில், தாய்லாந்து, கம்போடியா மற்றும் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை. கைது செய்யப்பட்ட அனைவரும் சூரிச் கேண்டோன் காவல்துறையின் விசாரணைக்கு பின்னர் சம்பந்தப்பட்ட மாநில வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டனர். சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்க இல்லாம நாங்க இல்ல. உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது ஸ்விஸ் தமிழ் டிவியின் வெற்றி. எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. உங்க அன்புக்கு மிக்க நன்றி.